வணக்க மக்களே, ரொம்ப நாளா நம்ம சேனல்ல ஒரே கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வெட்டு குத்து கொலைனே பார்த்துட்டு இருக்கோம்ல. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்காக மலையாளத்துல வந்த ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் குலாப். குலாப்னா இதயம் அர்த்தம். இந்த படத்தோட ஒன்லைன், படத்துல வர நம்ம ஹீரோயின் ஒரு முஸ்லீம், அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆபீசர், வீட்டுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுல ஒரு ஜெயில் கைதி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அதே ஊர்ல ரொம்ப சந்தோஷமா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ மேல காதல் வருது. இப்படி பயங்கர ஸ்ட்ரிக்டான முஸ்லீம் வீட்டு பொண்ணு நம்ம ஹீரோ காதலிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல என்ன நடந்துச்சு, இவங்களுடைய காதல் கடைசியில ஜெயிச்சா இல்லையா, இது எல்லாத்தையுமே கடைசியில கலங்க வைக்கிற எமோஷனோட சொன்ன படம் தான் இந்த குலாப். வாங்க இதை டீடைலிங்கா பாத்துருவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல லைட் ஹவுஸ் மேல சூரியன் சூ மேல சுட்டே இருக்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஒண்ணா படுத்து எந்திரிச்சு அப்படியே அந்த கேங் மொத்தமா அவங்களுடைய பைக் எடுத்துட்டு போலீஸ் முன்னாடியே ஸ்டண்ட் எல்லாம் காமிச்சிட்டு நேரா இப்ப இந்த கேங் ஆலப்புழால இருக்க பீச் நோக்கி போறாங்க. இந்த கேங்ல ஹீரோக்கு உண்டான எல்லா ஃபீச்சர்ஸோட ஒருத்தருக்கால இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோனோட பேர் தான் குலாப். இந்த குலாப்ன்றவன் எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா அவங்க ஊர்ல அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ், அவன் மேல எப்போ ரொம்ப அக்கறையா இருக்கக்கூடிய அவனுடைய பாட்டி, பீச்சை ஒட்டி இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட், அண்ட் இவன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்க இவனுடைய அப்பா. அவரு வேற யாரும் இல்ல, சுடுகாட்டுல தான் மனைவியோட கல்லறைக்கு முன்னாடி கிட்டாரை வச்சுக்கிட்டு வாசிச்சுட்டு இருக்காருல, இவர் தாங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா. சிங்கிள் பேரண்டா இருந்து தான் பையனுக்கு எந்த ஒரு கவலையுமே காட்டாம, அம்மா இல்லாத ஒரு குறையும் காட்டாம, அம்மாக்கு அம்மாவும் அப்பாவுக்கு அப்பாவும் ஒரு நண்பனுக்கு நண்பராகவும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பா தான் நம்ம ஹீரோவுடைய அப்பா. சோ இப்படி ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட நம்ம ஹீரோ அந்த பீச் ஓரமா ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான அழகான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பீச்ல ஒரு ஃபாரின் லேடியை சந்திக்கிறான். அந்த ஃபாரின் பொண்ணுக்கும் ஹீரோ பார்த்ததும் பிடிச்சது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறாங்க. ஹீரோ அவனுக்குள்ளே நினைச்சுக்கிறான் ஃபாரின் பொண்ணு நம்மள லவ் பண்ணி தந்துட்டு, சோ அந்த பொண்ணை கூட்டிட்டு பைக் எடுத்துட்டு சுத்துறது என்ன. அப்படி பைக்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த ஒரு வயசான போட்டோகிராஃபர் ஸ்டுடியோ வச்சிருக்காரு. என்னதான் இப்போ எவ்வளவு அட்வான்ஸ்டான டிஜிட்டல் கேமரா வந்தாலும் இந்த வயசான போட்டோகிராஃபர் இன்னமும் அவருடைய பழைய கேமரா, பிலிம் ரோல போட்டு போட்டோ எடுப்பாங்களே விண்டேஜ் கேமரா, அந்த கேமரா வச்சுதான் ஒரு போட்டோ எடுப்பாராம். அதுவும் எல்லாருக்கும் அந்த கேமரா யூஸ் பண்ணி போட்டோ எடுத்து கொடுக்க மாட்டாரு. நிஜமாலே நேசிக்கக்கூடிய காதல் ஜோடிகள் வந்தா மட்டும்தான் அந்த கேமரா யூஸ் பண்ணி அவர் போட்டோ எடுப்பாராம். இப்போ ஹீரோ இந்த ஃபாரின் லேடியை கூட்டு போயிட்டு, பெருசு எங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு போட்டோ எடுத்து கூட அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியே ஓடிட்டுன்ற மாதிரி விரட்டி அடிச்சிடுறாரு. ஏன்னா அந்த போட்டோகிராஃபருக்கு தெரிஞ்சிருக்கு இது ஒரு உண்மையான காதல் இல்லன்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த சீன்லே இந்த ஃபாரின் லேடிக்கு ஆல்ரெடி பாண்டிச்சேரியில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவன் நேரா இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அந்த ஃபாரின் லேடியை கூட்டிட்டு போயிடுறான். அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்லயே ஹீரோவுடைய பிஞ்சு நெஞ்சு வெடிச்சு போயிடுது. இதுக்கு மேலேயே நம்ம லவ்க்குள்ள எல்லாம் போக கூடாதுன்ற மாதிரி அன்னைக்கு நைட் முடிவு பண்றான். கற்பனா அடுத்த நாள் காலையிலே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட்டு போறாங்க. அவங்க ஏரியா மரத்துல ஒரு அழகான பறவை, அது ஒரு வீட்டு பறவை போல இருக்கு, அது பறந்து வந்து இந்த மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கு. அந்த பறவையை நம்ம பிடிச்சு கொடுத்தா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் கொடுக்கறதா ஒரு முஸ்லீம் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த முஸ்லீம் அம்மா வேற யாரும் இல்ல, இந்த படத்துடைய ஹீரோயினோட அம்மா தான். அவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து எங்க வீட்டு பறவையை மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு யாராவது பிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இந்த குட்டி குருவி பிடிச்சு கொடுத்தா 5000 ரூபான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சட்டுன்னு மரத்து மேல ஏறிறான். அப்படி அந்த மரத்து மேல ஏறி கிளையில உட்காந்துட்டு இருக்க அந்த குருவி கிட்ட போனதும் அந்த குருவி தும்பி தும்பின்னு கத்திக்கிட்டு இருக்கு. என்னடா இது, யார பார்த்து இது தும்பி தும்பின்னு கத்துதுன்னு பார்த்தா அங்க ஒரு அழகான பொண்ணோட இன்ட்ரோ. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்க வளர்க்குற குருவி தான் அது. அண்ட் அந்த குருவியும் ஹீரோனை பார்த்து தான் தும்பி தும்பின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அங்க ஹீரோயின் ஓடி வரும்போது பிங்குவ பார்த்து புடிங்க அப்படின்ற மாதிரியான குரல் குருவியை பிடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேக்குது. என்னடா அது, நம்ம ஊர்ல இவ்வளவு அழகான வாய்ஸான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வாய்ஸ்க்கே நம்ம ஹீரோ குருவியை பிடிச்சபடியே மரத்துல இருந்து ஸ்லிப் ஆகி அப்படியே கிளையை பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த வழியா ஒரு கார் வரத பார்த்ததும் ஹீரோயின் அம்மா ரெண்டு பேரும் ஐயோ அப்பா காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கிருந்து தெரிச்சு அவங்க வீட்டை நோக்கி ஓடிறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க வீட்டு பெண்கள் இந்த மாதிரி ரோட்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாருன்னா உரிச்சு எடுத்துருவாரு. அதனால அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தெரிச்சு ஓட குருவியோட அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் தண்ணி கீழே விழுறான். அன்னைக்கு அவன் விழுந்தது காவால மட்டும் இல்லைங்க, தும்பியோட காதல்லையும் தான். கற்பனா அன்னைக்கு ஹீரோ வீட்டுல அவங்க அப்பாவுக்கு தும்பி தும்பின்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்க மாதிரியே சத்தம் கேக்குது. அதுவும் நம்ம ஹீரோடைய ரூம்குள்ள தான் வருது. தலைவர் ஃபுல் போதையில வேற இருக்காரு. ஹீரோடைய ரூம்குள்ள போயிட்டு, ஏ மகனே என்னடா ரூம்குள்ள ஒரு தும்பி தும்பின்னு சத்தம் கேக்குது அப்படின்னு மாதிரி கேட்க, அப்பா எல்லாம் இந்த குருவி தான். ஓ அழகா இருக்க குருவி, இது நீ பேசாம ஆன்லைன்ல ஆட் போட்டா நல்லா காசு போட்டுடலாம், ஆன்லைன்ல போட்டு வித்துட்டு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு போனதும் ஹீரோவும் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுறான். கற்பனா அடுத்த நாள் காலையில இவன் வீட்டு கதவை ரெண்டு பசங்க வந்து தட்டுறானுங்க. யாருதுன்னு ஹீரோ கதவை திறந்தா அந்த பசங்க கூட வந்திருக்கிறது நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ நேத்து நைட் அந்த குருவியை ஆன்லைன்ல ஆட் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து இந்த பாருங்க அது என்னுடைய குருவி, அதை நீங்க எப்படி வியாபாரம் பண்ணலாம், தயவு செஞ்சு அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஏமா நேத்து உன் குருவியை பிடிக்கிறதுக்கு நேத்து நான் கையை உடச்சிக்கிட்டேன் தெரியுமா, ஒழுங்கா 7000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் அவங்க குருவியே காசு கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது கஷ்டப்பட்டு குருவி எல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கேன், பேரையாச்சும் சொல்லிட்டு போலால அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, ஆனா ஹீரோயின் அங்க இருந்து முறைச்சுக்கிட்டே போயிடுறாங்க. கற்பனா அடுத்த நாள் அந்த ஊர் தியேட்டர்ல மம்முட்டியோட படம் இன்னைக்கு ரிலீஸ். எங்கேயுமே வெளியில போகாத நம்ம ஹீரோயினுக்கு தீவிரமான மம்முட்டி ஃபேன் போல. சோ அவ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் கட் அடிச்சுட்டு படம் பார்க்க தியேட்டருக்கு வந்திருக்கா. ஆனா டிக்கெட் காலி, ஹவுஸ்ஃபுல், இவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதே தியேட்டர்ல தான் நம்ம ஹீரோ பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டான ரீனா ஹீரோ கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஒரு 5 டிக்கெட் வேணும்ன்ற மாதிரி கேட்க,
கேட்க இந்த ரீனா கேங்ல தான் ஹீரோயின் இருக்கிறத ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். ஹீரோயினை பார்த்த உடனே ரீனா கிட்ட நீ கேட்டாலாம் டிக்கெட் கொடுக்க முடியாதமா, உன் கேங்ல அப்பாவி மூஞ்சோட அமைதியா ஒரு பொண்ணு இருக்கால அவங்கள வந்து கேட்க சொல்லு, நான் கண்டிப்பா டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அவெல்லாம் கேட்க மாட்டா, எங்களுக்கு டிக்கெட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போக மம்புட்டி படம் எப்படி மிஸ் பண்றது, சோ அதனால நானே போய் டிக்கெட் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு 5 டிக்கெட் வேணும்ன்ற மாதிரி கேட்க ஹீரோ எதுவுமே பேசாம டிக்கெட் கொடுத்துறான். ஆனா பதிலுக்கு உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னதும் என்னுடைய பேர் தும்பி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஹீரோயின் சொல்ல ஓ உன் பேர் தான் நைட்டு முழுக்க அந்த குருவி கத்திக்கிட்டே இருந்துச்சா, சரி சரி டிக்கெட் காசெல்லாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் படத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினும் சந்தோஷமா அந்த டிக்கெட் வாங்கிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல படம் பார்க்க போயிருக்கா. அதே தியேட்டர்ல தான் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு இருக்கான். மம்முட்டியோட இன்ட்ரோக்கு சட்டையை கழிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதே தியேட்டருக்கு ஒரு காவலி கேங் பசங்க லேட்டா வரானுங்க. எங்களுக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்ட்ரோ பார்க்கணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ற விதமா டி-ஷர்ட்டை கழட்டி ப்ரொஜெக்டரை க்ளோஸ் பண்ணிடுறானுங்க. அவ்வளவுதான், இத பார்த்து நம்ம ஹீரோ சும்மா விடுவானா? அவ்வளவுதான், அந்த இடத்துல கேங் ஃபைட். தியேட்டர்ல எல்லாரும் மம்முட்டி படம் பார்க்க வந்தா ஆனா அங்க நம்ம ஹீரோ அவன் படத்தை ஓட்டி காமிச்சிட்டு இருக்கான். சரியான ஃபைட். அந்த ஃபைட் அப்பவே போலீஸ் வந்துறாங்க. சோ வெளியே போலீஸ் வந்ததும் ஹீரோவை பிடிக்க அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் இவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல, இவங்க அப்பாவி, அந்த பசங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட ஹீரோக்கு சாதகமா பேச போலீஸும் அந்த ஸ்பாட்ல ஹீரோ விட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்த அந்த கும்பல மொத்தமா அள்ளி போட்டு போறாங்க. அவனுங்க போகும்போதே நம்ம ஹீரோ முறைச்ச மேனிக்க போறானுங்க. இவனுங்க முறைச்சிட்டு போறத பார்த்தா கிளைமேக்ஸ்ல வந்து கலவரம் பண்ணுவானுங்க போல இருக்கு. போறது இருந்து பாப்போம். கற்பனா தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போன நம்ம ஹீரோனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிர்ச்சியா வீட்டுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, இவங்க அப்பா தான். நான் முன்னே சொல்லியிருக்கேன்ல, இந்த அப்பங்காரன் சரியான முன்கோபி. இதுல போலீஸ் வேற ஹீரோயின் கிளாஸ கட் அடிச்சுட்டு தியேட்டர் போன விஷயம் தெரிஞ்சிச்சு போல. ஹீரோயினை அந்த இடத்துல வச்சு மனசு நோக்கிற அளவுக்கு கேள்வி கேட்கறாரு. ஹீரோனை மட்டும் விடாம அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு நம்ம பொண்ணை வளர்க்குற லட்சணம் இதுதானா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு அவங்க அம்மாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படிதாங்க தினம் தினம் அந்த வீட்டுல ஹீரோயின் அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கையால அடியும் மிதியும் வாங்கிட்டு ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் இவங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அன்னைக்கு நைட் முழுக்க நம்ம ஹீரோன் அழுகுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் படிக்கிற காலேஜ் போயிட்டு தியேட்டர்ல எனக்காக போலீஸ் கிட்ட பேசி என்ன காப்பாத்தினால அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி தேங்க் பண்ணதான் போயிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்த சீன்ல இருந்து நம்ம ஹீரோனை போய் பாக்குறது என்ன, ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இனிமே லவ்வே பண்ணக்கூடாது இருந்த நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பார்த்ததும் லவ் வந்துருச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரீனா இருக்கால, அவன் நம்ம ஹீரோ கூப்பிட்டு ஹீரோயின் நாளைக்கு ஓட்டப்பாளையம் போறா, அவளுக்காக ஒரு ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவா ஏமா அவங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்னு சொன்னீங்க, இப்ப எப்படி ஹீரோயின் ஓட்டப்பாளையம் வரைக்கும் தனியா போவா அப்படின்ற மாதிரி கேட்க இல்ல அவங்க அப்பா நாளைக்கு வெளியூர் போறாராம், சோ இந்த சான்ஸை விட்டா ஹீரோயினுக்கு ஓட்டப்பாளையம்ல இருக்க அவங்க பாட்டியை பார்க்க முடியாது, சோ அதனால தான் அவ பாட்டியை பார்க்க போறா, இவரே ஒரு ட்ரெயின் டிக்கெட் மட்டும் உசார் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ ரீனாக்கு கால் பண்ணி 1 இல்ல 2 டிக்கெட் போட்டேன் அப்படின்னா ஏய் அவ ஒருத்தி தாண்டா போறா அப்படின்ற மாதிரி ரீனா சொல்ல ஓட்டப்பாளையம் வரைக்கும் எப்படி அவ தனியா போவா, அதனால தான் துணைக்கு நான் கூட போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னில நம்ம ஹீரோவும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறான். இதை கேட்டதும் ரீனா அவ எங்கள மாதிரி இல்ல, அவ ரொம்ப ரொம்ப ரிசர்வ் டைப், அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது, பாத்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறமான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் கூட போறதுக்காக ஃப்ரெண்டோட பைக்ல வேகமா போனா இவனுக்கு முன்னாடியே ட்ரெயின் கிராஸ் ஆயிடுது. அடிச்சு புடிச்சு சேஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஷன்ல போயிட்டு ஹீரோ ட்ரெயின்ல ஏறிறான். அப்படி ட்ரெயின்ல ஏறினதும் ஹீரோனுக்கு மெசேஜ் பண்றான். அப்படியே கேஷுவலா அவரும் ஏதோ ஒரு வேலை விஷயமா தான் அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்க மாதிரி மெசேஜ் பண்ண பதிலுக்கு நம்ம ஹீரோயின் என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டா வந்து உங்க சீட்ல உட்காருங்கன்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டதும் ஓ சொல்லிட்டாங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே நெளிஞ்சிட்டே போயிட்டு ஹீரோனுக்கு ஆப்போசிட் சீட்லயே உட்காந்துக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் ஒண்ணா பேசிக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கும் போறாங்க. இந்த பாட்டி யாருன்னா நம்ம ஹீரோவோடைய அம்மாவோடைய அம்மா. இவங்களை பாக்குறதுக்கு இவங்க அப்பா அலோவ் பண்ணதே கிடையாது. எப்பயாச்சும் அவங்க அப்பா வெளியூர் போனாதான் இந்த மாதிரி வந்து திருட்டுத்தனமா பாத்துட்டு போறாங்க. பாவம் ஹீரோயின் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, அப்பப்போ இந்த மாதிரி வந்து பாத்துட்டு போறாங்க. ரிட்டர்ன் நம்ம ஹீரோனும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் ஃபேமிலி பத்தி சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு அவங்க அம்மாவோட நினைவு நாளாம். அதை கேட்டதும் ஹீரோன் ஒரு மாதிரி எமோஷன் ஆக அவ்வளவு எமோஷனல் ஆகாதமா, எனக்கு என் அம்மா இல்லன்ற கவலை ஒரு நாள் கூட வந்தது இல்ல, ஏன்னா எங்க அப்பா அப்பாவுக்கு அப்பாவும் அம்மாக்கு அம்மாவும் இருந்து என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல கொடுத்து வச்சவன் நீ நல்லா அப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனும் அப்படியே பேசிக்கிட்டே அன்னைக்கு இரவு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் வீட்டு கேட் வரைக்கும் டிரா பண்ணிட்டு போறான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ தன்னுடைய அப்பா கிட்ட இவன் தும்பி எந்த அளவுக்கு லவ் பண்றான்ற விஷயத்தை எல்லாத்தையுமே தான் அப்பா கிட்ட ஷேர் பண்ண, டேய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிடா பிரயோஜனம், நாளைக்கே நீ அந்த பொண்ணுடைய காலேஜுக்கு போய் அந்த பொண்ணு கண்ணை பார்த்து லவ் சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பூஸ்ட் பண்ணி அனுப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு சும்மா சூப்பரா ரெடி ஆகி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹீரோனோட காலேஜுக்கு போனா இன்னைக்கு அந்த காலேஜ்ல கல்ச்சரல்ஸ் டே போல ஹீரோயின் சும்மா ராணி மாதிரி ரெடி ஆயிருக்காங்க. அவ்வளவுதான், அவங்கள பார்த்ததும் ஹீரோக்கு பேச்சே வரல. அவங்க ப்ரோக்ராம் மட்டும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ப்ரோக்ராம் முடியற வரைக்கும் ஹீரோ அந்த காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தாப்பாக்கு கால் பண்ணி பா அவளை பார்த்ததும் எனக்கு பேச்சே வரலப்பா, எப்படி லவ் சொல்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி தான் அப்பா கிட்ட சொல்ல, டேய் இப்படி என்கிட்ட புலம்புறதுக்கு மனசுல இருக்கிறது அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லு, நீ யார், நீ ஏன் புள்ளடா, உனக்கு காதலிக்க சொல்லி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல அவங்க அப்பா பயங்கரமா இவனை பூஸ்ட் பண்ண. இப்ப ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோனே நேரா ஹீரோவை பார்த்து என்ன ஏதோ சொல்ல வந்தீங்கன்ற
மாதிரி வந்து கேட்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவனோட இதயத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், பார் தும்பி, என்னுடைய உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. என் உலகத்துல என் அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இருக்க அந்த டால்பின் பீச், அதை தாண்டி எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினையும் அவனுடைய உலகத்துக்குள்ள கூப்பிடுற விதமா அவன் அப்படியே கவித்துவமா பேசிட்டு இருக்கும்போது இவன் டால்பின் பீச்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த வேர்டை ஹீரோயின் பிடிச்சிக்கிறாங்க. ஹே டால்பின் பீச் நீ போயிருக்கியா? எனக்கு டால்பின் பார்க்கணும், என்ன நாளைக்கு அங்க கூட்டு போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஓகே நாளைக்கு வா, கண்டிப்பா உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் எத்தனையோ ஒரு டால்பின் பீச் போயிருக்கேன், ஆனா இது நாள் வரைக்கும் ஒரு டால்பின் கூட என் கண்ணில் பட்டதே இல்ல. நிறைய டூரிஸ்டுங்களும் டால்பின் பார்க்கறதுக்காக அங்க போவாங்க, ஆனா ஏமாற்றத்தோட தான் திரும்பி இருக்காங்க. நீங்க என்னைக்காச்சும் டால்பின்ஸை கண்ணில் பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல அவங்க அப்பா, நான் உங்க அம்மா கூட இருக்கும்போது நிறைய டால்பின்ஸ் பாத்திருக்கேன்பா, உண்மையான காதலோட போனா கண்டிப்பா கடல்ல இருக்க டால்பின்ஸ் உங்க கண்ணு முன்னாடி துள்ளி குதிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லி அனுப்ப அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோனை கூட்டிட்டு ஒரு போட் எடுத்துட்டு டால்பின் பீச்சில் தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி கடல்ல போயிட்டு இருக்கும்போது தூரம் உள்ள போயிட்டாங்க. இன்னும் இவங்க கண்ணுக்கு டால்பின்ஸ் தென்படவே இல்ல. போட்டை ஓட்டிட்டு இருக்க வேற ஃபியூல் தீந்துரும் போல இருக்கு, இப்படியே திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டை திருப்பதிலே இருக்கான். இப்ப திடீர்னு போட்டுக்கு அடியில ஒரு டால்பின் உரசிட்டு போக சட்டுன்னு நம்ம ஹீரோ கையை பிடிக்க அப்ப இவங்க கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட டால்பின்ஸ் அப்படியே கடல்ல இருந்து துள்ளி குதிச்சிட்டு இருக்கு. இப்படி ஒரு அழகான காட்சியை இவங்க ரெண்டு பேரும் அங்க பார்த்து ரசிக்கிறாங்க. இப்படி டால்பின்ஸை பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங் ரிட்டர்ன் இவங்க கரைக்கு திரும்பினதும் ஜோனு மழை. அங்க பீச் ஓரமாவே நம்ம ஹீரோயின் கிட்ட அப்பா சொல்லி தான் அனுப்பினாரு, யாருக்கனுக்கும் அவ்வளவு சீக்கிரம் டால்பின்ஸ் தெரியாது, ஆனா உண்மையான காதலோட போனா கண்டிப்பா கடல்ல இருக்க டால்பின்ஸ் எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வந்து துள்ளி குதிக்கும்னு சொன்னாரு. நாம இன்னைக்கு அந்த அழகான காட்சியை பார்த்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரி சுத்தி வளைச்சு அவன் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து உங்க அப்பா சரியா தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி மறைமுகமா இவங்களும் ஹீரோவுடைய லவ் அக்செப்ட் பண்ற விதமா சிரிச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நைட்ல போன் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நான் கூட இவ்வளவு சந்தோஷமா ஃப்ரீயா பேசிட்டு இருக்கேனா அதுக்கு காரணம் வீட்டுல என் அப்பா இல்ல, சரி ஓகே என் அம்மா கூப்பிடுறாங்க, நான் சாப்பிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு போனதும் இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் வந்து, டேய் உன்கிட்ட வீட்டுல அப்பா இல்லன்னு சொல்லியிருக்கானா, வீட்டுக்கு வான்னு அர்த்தம், இந்த சிக்னல் கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா, போயிட்டு அவ வீட்டுல வச்சு அவளை பாத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஹீரோ உசுப்பேத்தி விட அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோனை சந்திக்கிறதுக்காக காம்பவுண்ட் செவரு எகிரி குதிச்சா அங்க ஆல்ரெடி ஒரு திருட்டு பையன் ஹீரோயின் வீட்டுக்குள்ள கைவரிசையை காமிச்சிருக்கான். இந்த திருட்டு பையன் அதே ஊரை சேர்ந்தவன் தான், ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சவன் வேற. ஹீரோவை பார்த்ததும், சாரிப்பா உன் ஆள் வீடுன்னு தெரியாம இந்த ரேடியோவை தூக்கிட்டு வந்துட்டேன், டாப்பா நீ அந்த ரேடியோ எடுத்து போய் கொடுத்துட்டு மாதிரி பண்றதே திருட்டு தொழில், அதுல ஒரு நியாயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு ஹீரோ கையில அந்த ரேடியோ கொடுத்துட்டு நான் வேற வீட பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த ரேடியோ எடுத்துட்டு மேல ஏறி போயிட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி உங்க வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன், கதவை திறந்து விடு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோனுக்கு ஒரே ஷாக். விண்டோ வழியா பார்த்தா வெளியில நம்ம ஹீரோ ரேடியோ பட்டியோட நின்றுட்டு இருக்காரு. இங்க எதுக்கு வந்த, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பதட்டமாக, ஒன்னும் பதறாதமா, வீட்டுல தான் அப்பா இல்லல, நான் அந்த ரேடியோ கொடுத்துட்டு உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்பிடுறேன், கொஞ்சம் கதவை திறந்து விடு அப்படின்ற மாதிரி கேட்டதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் கதவை திறந்து விட ஹீரோ நைஸா அப்படியே ரூம்குள்ள புகுந்துக்கிறான். ரேடியோ வச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா அப்படியே ஹீரோயின் ரூம்லயே உட்காந்துட்டு ஹீரோயின் கூட கடலை போட ஆரம்பிச்சிடறான். ஹீரோனுக்கு இந்த உலகத்திலே 3 பேர் தான் ரொம்ப பிடிக்குமா, அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி ஹீரோ கேட்க, ஃபர்ஸ்ட் என் அம்மா, அடுத்து என் பாட்டி, அடுத்ததான் ஒருத்தர் இருக்கான் அவன் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு நம்ம ஹீரோவை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் டப்புன்னு ஹீரோயின் ரூம் கதவை அவங்க அம்மா வந்து தட்டுறாங்க. உடனே ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் கதவை திறந்ததும் அங்க அவங்க அம்மா, கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிக்கோமா, ஏரியால ஒரு திருட்டு பையன் சுத்திட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சமாளிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க அம்மா மிரர் வழியா அந்த ரூம்ல ஹீரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பாத்துறாங்க. அவ்வளவுதான், கட் பண்ணா கையும் களமா அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் லவ் மேட்டர் அம்மாக்கு தெரிஞ்சதும் ஹீரோ கூப்பிட்டு, தம்பி தும்பியோட அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது, இந்த காதல் விவகாரம்லாம் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா கொண்டே போட்டுருவாரு, நாங்க 2 பேரும் ஆல்ரெடி இந்த வீட்டுல அடிமையா தான் இருக்கோம், தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் தும்பி வாழ்க்கையில வராதப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அம்மா எமோஷன்ல சொல்லி அனுப்ப அவ்வளவுதாங்க ஹீரோ பிரேக் ஆயிடுறான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ கால் பண்ணாலும் ஹீரோயின் எடுக்க மாட்டேன்றாங்க. ஹீரோ கூட பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியல. இதை பத்தி தான் அப்பா கிட்ட பேசும்போது, நைட்டு நேரம் நீ அவங்க வீட்டுக்குள்ள போனது பெரிய தப்பு, எந்த அம்மாவா இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க, ஆனா நீ தும்பி மேல வச்சிருக்கூடிய லவ் உண்மைனா தைரியமா போயிட்டு அவ முன்னாடி நில்லு, அவகிட்ட பேசு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வழக்க போல லவ் அட்வைஸ் கொடுத்து அனுப்ப ஹீரோனை பார்க்க காலேஜ் போனா அங்க ஹீரோயின் க்ளோஸ் ஃப்ரெண்டான ரீனா தான் இருக்காங்க. நான் தும்பி கிட்ட பேசணுன்ற மாதிரி ரீனா கிட்ட நம்ம ஹீரோ கேட்க, டேய் நான் தான் அன்னைக்கே சொன்னல அந்த பொண்ணோட வீட்டுல அவங்க அப்பா இருக்கிறதுல ரொம்ப மோசமானவர், தேவையில்லாம நீ அவ லைஃப்ல போவாத, அவளை விட்டுரு, அதான் உனக்கும் அவளுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி ரீனா சொல்லிட்டு போக இருந்தும் ஹீரோவால இதை ஏத்துக்க முடியல. ஒரு நாள் நம்ம ஹீரோன் டிரைவிங் கத்துக்கிற விதமா கார் ஓட்டிட்டு வர குறுக்க நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோனை பிடிச்சி, இப்ப நான் கால் பண்ணா ஏன் எடுக்க மாட்டேன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், அன்னைக்கு ஒன்னா பாட்டியை பார்க்க போனோம், டால்பின் பார்க்க போனோம், நைட் எல்லாம் என் கூட பேசிட்டு இருந்தேன், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோன் அழுதுகிட்டே, என்ன விட்டுரு, நான் என்னைக்காச்சும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிருக்கனா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட அவ்வளவுதான் ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிரான். அப்படியே பிரேக் ஆகி அவன் இடிஞ்சு போய் அங்கிருந்து போக ஹீரோனும் அப்படியே அந்த கார் ஸ்டேரிங்க பிடிச்சி கதறி கதறி அழுறாங்க. ஹீரோயின் பேசாதனால ஹீரோ டோட்டலா டவுன் ஆயிடுறான். அவன் லைஃப்ல ஹாப்பினஸே இல்லாம போயிடுது. அப்படியே ஒரு பக்கம் சோகமா சுத்திக்கிட்டு இருக்க அதே நிலைமை தான் நம்ம ஹீரோயினுக்கும். ஒரு நாள் நம்ம ஹீரோ ஸ்ட்ரீட்ல அவனுடைய கசின் பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத அந்த வழியா ஆட்டோல போன நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. இன்னொரு பொண்ணு கூட ஹீரோ நின்று பேசிட்டு இருக்கிறத ஹீரோனால பொறுத்துக்க முடியல. அப்படியே ஆட்டோ நிறுத்திட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, யார் இந்த பொண்ணு, இவ கூட எதுக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி கோவத்துல
கேட்க, அதான் நான் வேணான்னு என்ன விட்டு போயிட்டல, நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு மாதிரி பந்தாவா பேச ஹீரோயினுக்கு கடுப்பாயிடுது. நீ முதல்ல என் கூட வா, நான் உடனே உன் அப்பாவை பார்க்கணும்னு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் ஹீரோவுடைய அப்பாவை போய் நேர்ல சந்திக்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பாவுக்கு ஒரே ஹாப்பி. வாமா வாமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வரணும் தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோனை உட்கார வச்சு, இங்க பாரு உங்க அப்பா அம்மா யாரை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ இல்லாத ஒரு சில நாட்கள்லயே என் பையன் உடஞ்சு போயிட்டாமா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நான் உங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுடைய அப்பா உள்ள இருந்து ஹீரோயின் கையில சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பீச் ஓரமா ஒரு மாதிரி தேவதாஸ் கணக்கா ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. அங்க ஹீரோயின் போயிட்டு, என்ன சார் என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் பழையபடி ஹீரோ கூட பேச ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்குள்ள இருந்த அந்த பிரிவு சரியாகி திரும்பவும் ஒன்னா பேச்சப் ஆயிட்டாங்க. ஹீரோயின் வீட்லயும் அவங்க அம்மா அவங்க பொண்ணோடைய அந்த உன்னதமான லவ் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ பயங்கர ஹாப்பி. ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஹீரோ கூட அவங்க ஊர்ல போடப்பட்ட கார்னிவல் போறாங்க. சந்தோஷமா அங்க ஒன்னா ரங்கராட்டம் எல்லாம் சுத்திட்டு படத்தோட ஆரம்பத்திலே ஒரு வயசான போட்டோகிராஃபர் பார்த்தோம்ல, உண்மையான காதல் ஜோடிகளை மட்டும்தான் அவருடைய அந்த விண்டேஜ் கேமரால போட்டோ எடுப்பாருன்ட்டு இப்போ ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அந்த போட்டோகிராஃபர் முன்னாடி போய் நிக்க, வாங்க நான் உங்களுக்கு போட்டோ எடுக்கிறேன்ட்டு இவங்க 2 பேரையும் பார்த்ததும் இவங்களுக்குள்ள இருக்க அந்த லவ் எவ்வளவு ஒரு ட்ரூன்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளவுதான், அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு பையன் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அவனுடைய ஃபேவரட் பிளேஸ் ஆன லைட் ஹவுஸ் மேல கூட்டு போயிட்டு, நான் எப்போ இங்க இருந்தா வானத்தை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவனுடைய பார்வையில இந்த இயற்கை இந்த உலகத்தை ஹீரோனை பார்க்க வைக்கிறான். அப்போ ஹீரோயின் ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்குற விதமா அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் கட்டி வராங்க. அந்த பிரேஸ்லெட்ல ஹீரோவுடைய பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹார்டினும் இருக்கு. இப்படியே இவங்க 2 பேரோட லவ் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட போன்ல பேசிட்டு உள்ள வந்தா எல்லாத்தையும் அவங்க அப்பா கேட்டுறாரு. போனை கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை வாங்கி ஹீரோனோட சாட் ஹிஸ்டரி கால் ஹிஸ்டரி எல்லாத்துலயுமே ஹீரோவுடைய பேர் இருக்கிறத பார்த்துட்டு, யாருமா அந்த குலாபு, ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா கேட்டுட்டு அந்த போனை கொண்டு போய் டாய்லெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிட்டு, உன்னை லவ் பண்ண விட்டுட்டு வீட்டுல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வழக்கம் போல எதுக்கும் இவங்க அப்பா ஹீரோயின் அம்மாவை போட்டு அடிக்க போயிடுறாரு. குறுக்க ஹீரோயின் போகுது, அப்பா போதும் நிறுத்துங்க, தப்பு பண்ணது நான், அடிக்கிறதா தான் என்ன அடிங்க, தப்பே பண்ணாத அம்மாவை போட்டு எதுக்கு அடிக்கிறீங்க, இதுக்கு மேல நான் அம்மா மேல கை வைக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி குறுக்க இவ இன்னைக்குதான் தைரியம் வந்து பேசியிருக்கா. அப்ப அப்படியே முறைச்சு நின்னுட்டு இருக்கா அவங்க அப்பா. கார் எடுத்துட்டு வீட்டுல இருந்து வேகமா எங்கேயோ புறப்பட்டு போறாரு. வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, தயவு செஞ்சு இன்னைக்கு நைட்டே என்ன வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிட்டதும் நம்ம ஹீரோ கூட்டு வரதுக்காக கிளம்புறாரு. வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் அவளோட லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்து, அம்மா இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுல இந்த மாதிரி என்னால அடிமையெல்லாம் வாழ முடியாது, என்ன ஆள விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியில இருக்க நம்ம ஹீரோ கூட வந்து புறப்பட்டு போறாங்க. அப்படி இவங்க கார்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஒருத்தன் மேல மோதிடுறாங்க. அப்படி மோதனதும் விழுந்தவனே கம்முன்னு தான் இருக்கான். ஆனா ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ற விதமா ஒரு கேங் வந்து இறங்கி இருக்கு. இந்த கேங் யாருன்னு தெரியுதுங்களா? படத்தோட ஆரம்பத்துல தியேட்டர்ல ஒரு பிரச்சனை பண்ணானுங்களே, ஹீரோ கூட அதே தியேட்டர்ல வச்சு இவங்களை அடிச்சு ஓட விட்டான்ல, அவனுக்கு திரும்ப பழி தீக்கிறதுக்காக வந்திருக்கானுங்க. ஹீரோ தொக்கா தனியா ஹீரோயின் கூட இருக்கும்போது தான் மாட்டிருக்கான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டிவா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துறாங்க. அப்படியே திரும்ப பழையபடி கேங் வார் கட் பண்ணா ஸ்டேஷன்ல ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் உட்பட எல்லாரும் இருக்காங்க. ஸ்டேஷன்ல இப்போ அடிதடி ஆனது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க, அதை தாண்டி ஒரு பெரிய பூகம்பம் வந்துட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனோட அப்பா. நல்லா வசமா ஸ்டேஷன்ல வந்து இந்த பசங்க மாட்டிட்டாங்க. ஸ்டேஷன்ல வந்து பேசி பையனை கூட்டிட்டு போறதுக்காக நம்ம ஹீரோவுடைய அப்பா ரொம்ப அப்பாவியான மனுஷன். அவரு உள்ள வந்து ஹீரோயின் அப்பா கிட்ட தனியா பேசுற விதமா வந்து, பசங்க ஆசைப்பட்டாங்க சின்னஞ்சிருசு, நாம எதுக்குங்க அவளை பிரிக்கணும், நாமளே அவங்கள ஒண்ணு சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய மனுஷன் தரமா இவன் பேச, நான் அந்த இடத்துல ஹீரோயின் அப்பா அவருடைய சில்லற புத்தியை காமிக்கிற விதமா, பையனை ஒழுங்கா வழக்க துப்பு இல்ல, என் ஸ்டேஷன்லயே வச்சு என்கிட்ட வந்து என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுவான்ட்டு ஹீரோவுடைய அப்பாவை போட்டு சப்பு சப்புன்னு செவுள்ளே அரைஞ்சிடறாரு. அவருக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுது. அப்படியே வெளியில வந்து ஹீரோயின் கிட்ட, கவலைப்படாதமா உங்க அப்பா கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே சமாளிச்சுட்டு பேச, ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு ஹீரோனுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோவுடைய அப்பா கையை பிடிச்சி கதறி கதறி ஆடுறாங்க. கற்பனா இப்போ ஸ்டேஷன்ல இருந்து வந்ததும் அடுத்த சீன்லயே ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பையனையும் பொண்ணையும் வெளியூருக்கு அனுப்பிடலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வீட்டுல நமாஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோனுக்கு கால் பண்ணி, இதுக்கு மேலே நம்ம இந்த ஊர்ல இருக்க வேணாம், நம்ம வெளியூர் போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆனா அப்பா அவங்க அப்பா வந்துடுறாரு. அவர் இப்போ பொண்ணை வச்சுக்கிட்டு தன் ஒய்ஃப் கிட்ட டால்பின் பீச்ல வச்சு இந்த குலாபுன்ற பையன் இருக்கான்ல, அவன் பசங்களோட சேர்த்துட்டு போதை பொருள் கடத்திருக்கான், கையுங்களமா மாட்டிருக்கான், அவனை வெளியிலேயே வராத அளவுக்கு உள்ள தூக்கி வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டதும் ஹீரோனால தாங்க முடியல. கட் பண்ணா இப்போ ஸ்டேஷன்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு போலீஸ்காரங்க பொலம் பொழக்குறாங்க. இது ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டான ரீனா பார்த்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி, தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட பேசு, இல்லனா குலாபோடைய வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிடும், பாவம் நீ தான் அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட சொன்னதும் ஹீரோனும் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன், தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க, அவன் கிட்ட நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொல்றா. ஆனா அவங்க அப்பா பிடிவாதமா இருக்காரு. பேரலா கோர்ட்ல நம்ம ஹீரோக்கு பெயில் கிடைச்சிடுது. வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோயின் தான் கால் பண்றாங்க, என்ன மன்னிச்சிரு குலாப், நீ என்ன நேசிச்சது தவிர வேற எந்த தப்பு பண்ணல, ஆனா நீ என்னால பல கஷ்டங்கள் அனுபவிச்சிட்ட, நானும் என் அப்பா கிட்ட எவ்வளவு பேசி
பார்த்துட்டேன். அவர் இந்த கேஸ்ல உன்னை விடுற மாதிரி தெரியல. உனக்கு எதிரா உன் வாழ்க்கையை மொத்தமா முடிக்கிற விதமா அவரு பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னால தானே இதெல்லாம் உனக்கு நடக்குது. நான் இல்லனா நீங்க எல்லாம் பழையபடி சந்தோஷமா இருப்பீங்களே. நான் போறேன், இதுக்கப்புறமாச்சு நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஹீரோ கூட பேசிக்கிட்டே அவங்க கையை அறுத்துக்கிட்டு ஹீரோ கூட பேசினபடியே அப்படியே வீட்லயே இறந்துறாங்க. ஆமாங்க, ஹீரோவுடைய சந்தோஷத்துக்காக, ஹீரோடைய வாழ்க்கை போயிடக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயின் அவங்க உயிரையே விட்டாங்க. போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணி மார்ச்சரியில இருந்து பாடியை கொண்டு போகும்போது அங்க அவங்க அப்பா கூனி குறுகி நிக்கிறாரு. அந்த இடத்துல இத்தனை நாள் ஹஸ்பண்ட் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்த ஹீரோயின் அம்மா இருக்காங்களே, அவங்க ஹஸ்பண்ட பார்த்து நீ எல்லாம் என் பொண்ணுடைய பணத்தை தொடர்றது கூட தகுதி இல்லாத மனுஷனா மாறிட்ட, கிட்ட கூட வராத அப்படின்ற மாதிரி அவரை டோட்டலா ஒதுக்கிட்டு இந்த ஊர்ல தான் என் பொண்ணு நேசிச்ச பையன் இருக்கான், இதே ஊர்ல தான் நான் அவளை அடக்கம் பண்ண போறேன்ட்டு அந்த ஊர்ல ஹீரோயின்கான ஃபினரல் ப்ரொசீஜர் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோனோட பாடியை கொண்டு போற அந்த 4 பேர்ல நம்ம ஹீரோவும் ஒருத்தனா இருக்கான். எந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த தெருக்கல்ல இவங்க சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாங்களோ அதே தெரு வழியா நம்ம ஹீரோயின் பாடியை தூக்கிட்டு போறத அந்த ஊரே பார்த்துட்டு அவங்க 2 பேருக்காக கண்ணீர் விடுறாங்க. கடைசியா சுடுகாட்டுல ஹீரோயினை புதைச்சதும் எல்லாரும் அங்க இருந்து போயிடறாங்க. ஆனா ஹீரோ எந்திரிக்காம அங்கேயே உட்காந்துருக்கான். அப்போ அங்க அவங்க அப்பா தான் வந்து அவனை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போறதும் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு வெளியில போயிட்டு அவன் கத்துறான், கதறான். ஹீரோயின் இல்லாத வாழ்க்கை அவனால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ராத்திரியான அவனுக்கு தூக்கம் வரல. ஹீரோயின் நினைப்பாவே இருக்கான். அன்னைக்கு நைட் அப்படியே அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா என்னால இந்த வழியோட இந்த உலகத்துல வாழ முடியல, நானும் அவகிட்டே போயிடலான்னு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கதறி கதறி அழுறான். சந்தோஷமா இருந்த தான் பையன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சோகத்துல முழுகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவால தும்பி இல்லாத இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல. அதனால அவனை முடிச்சுக்கணும்னு பாக்குறான். அதுக்கு முன்னாடி கடைசியா ஹீரோயின் கல்லறைக்கு போயிட்டு அந்த கல்லறையை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு ஒரு பூச்செடியை நட்டு வச்சுட்டு நானும் கூட வந்துடுற மாதிரி பேசிக்கிட்டே அங்க வந்து போறான். அப்போ அதே கல்லறைக்கு தும்பியோட அப்பா அம்மா வராங்க. அவங்கள பார்த்ததும் தும்பியோட அப்பா கிட்ட போயிட்டு, இந்த உலகத்திலே எல்லாரையும் விட தும்பி என்னதான் அதிகமா நேசிச்சா, அது உங்களுக்கு பொறுக்கல, அதனால தானே என்கிட்ட இருந்து அவளை பிரிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டே கேள்வி கேட்கிறான். அவங்க அப்பாவால எந்த ஒரு பதிலும் பேச முடியல. இந்த குற்ற உணர்ச்சி அவர் ஒரு பக்கம் சாகடிச்சுட்டு இருக்க, ஹீரோ அழுறத பார்த்துட்டு இருக்க ஹீரோன் அம்மா அப்படியே கட்டி அணைச்சிட்டு ஹீரோவும் ஹீரோனும் ஒன்னா எடுத்துக்கிட்டு அந்த போட்டோ எடுத்து காமிச்சு, கவலைப்படாத, அவன் எப்பவும் உன் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதலா பேசி அனுப்புறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த உலகத்துல இருக்க பிடிக்காம நம்ம ஹீரோயின் கிட்டே போகணுன்றதுக்காக ஒரு படகு எடுத்துட்டு அப்படியே அந்த டால்பின் பீச் வழியா நடு கடலுக்கு போயிட்டு ஹீரோயின் கிட்டே போய் சேர்ற விதமா கடல்ல குதிச்சிடறான். இப்படி இவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடல்ல மூழ்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இருக்க அந்த உலகத்துக்கே போயிடுறான். ரேபோ ஹீரோயினை பார்த்ததும் கிட்ட போயிட்டு ஹீரோனோட கைகளை பிடிக்கிறான். அப்ப சட்டுன்னு கடலுக்குள்ள இருந்து இறந்து போன ஹீரோயினே மேல தூக்கி விடுற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா எல்லாரும் வந்து அவனை போட்ல வந்து காப்பாத்துறாங்க. கடல்ல இருந்து கரைக்கு வந்ததும் ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட, கண்ணா இந்த உலகத்துல அப்பா அம்மா இல்லனா குழந்தைங்கள அனாதன்னுவாங்க, பொண்டாட்டியோ புருஷனோ போயிட்டா விடுவானுவாங்க, ஆனா அதுவே பெத்த பசங்களை இழந்த பேரண்ட்ஸ்க்கு எந்த ஒரு பேருமே கிடையாது. ஏன் தெரியுமா? அதை விட இந்த உலகத்துல கொடுமையானதோ வலியானதோ வேற எதுவுமே இல்ல. அப்படி ஒரு வழி யாருக்குமே வரக்கூடாது. உன்னை நேசிச்சவ உன்னை விட்டு போயிட்டான்றதுக்காக நீ உயிரை விடுறதுக்காக போயிட்டு, நான் கூட தான் அவங்க அம்மா உயிருக்கு உயிரா நேசிச்சேன், அவளும் என்னை விட்டு போயிட்டா, ஆனா இன்னைக்கும் நான் சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரே பர்பஸா நீ இருக்க, ஆனா கடைசியில நீயும் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டல. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக நாம உயிரை விட்டுட்டா நம்மள பிடிச்சவங்க என்ன ஆவாங்க? கடல்ல குதிக்கும் போது ஒரு கணமாச்சு நீ அப்பனை யோசிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அப்பா எமோஷனலா பேச அந்த இடத்துல நம்ம ஹீரோ தற்கொலை பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தை மொத்தமா உதுத்து விட்டு அப்பாவை கட்டி அணைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போயிடறான். இப்படி தான் பையனை கடல்ல இருந்து கூட்டு வந்ததும் ஹீரோவுடைய அப்பா ஷோல்டர்ல ஒரு தும்பி அழகா பறந்து வந்து ஷோல்டர்ல உட்காருது. கவலைப்படாதீங்க, எப்பவும் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தும்பியா நம்ம ஹீரோன் தான் வந்திருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பழைய வாழ்க்கைக்குள்ள போறான். கடைசியா ஹீரோன் ஆசையா வளர்த்துட்டு இருந்த பிங்குன்ற அந்த கூண்டு குருவியை ஓபன் பண்ணி விட்டதும் அந்த குருவி அப்படியே வானத்தை நோக்கி பறந்து ஹீரோயின் கிட்டே போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம மொத்த லைஃபுமே முடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்ல. நம்மள பிடிச்சவங்க கண்டிப்பா இந்த உலகத்துல யாராவது ஒருத்தராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்காக வாச்சு இந்த உலகத்தோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும்ன்ற ஒரு அழகான மெசேஜ் தான் இந்த படம் மூலியமா சொல்ல வராங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் தினமும் எங்க மினி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்றேங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.